எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம். சொல்லப்போனால் கமெண்ட்ஸ்லேயே வாசிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ட்ரோக்கு போயிட்டு எபிசோட் போயிடலான்னு பார்த்தேன். பட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ட்ரோ கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாய்ஸ் ஆல்ரெடி பேசுனது, இன்ட்ரோ மட்டும் அப்பப்போ நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிப்ளை கொடுப்பேன். அதை மட்டும் தனியாக பேசுவேன். வாய்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நியூ ட்ராமா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருப்போ கொஞ்சம் டிலே ஆகும். 1 or 2 days குரல் நார்மல் நேரத்துக்கு நானே பேசிடுவேன். சார் என்ன யூசர் எஃப்யூ ரொம்ப தேங்க்ஸ், உங்களை நான் மறக்கவே இல்லை. அஞ்சலி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க ஹீரோயின் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு. சிஸ்டர் எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஹீரோயின் அம்மாவை பார்க்கும்போது ஹீரோட அம்மாவை பார்க்கும்போது செம்ம கடுப்பாச்சு. என்ன சிஸ்டர் அந்த குய் பொண்ணை பார்த்தாலே செம்ம கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த எபிசோடில் அவங்க மேலேயும் கொஞ்சம் உங்களுக்கு கருணை வரும். சார் எல்லாம் கனவு தான். நீங்கள் ட்ராமா முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களோ? ஸ்ரீ சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீ ராஜேந்திரன் சிஸ்டர் உங்கள் மாமியார் ரொம்ப கடுப்பாக இருக்குது அவங்க அப்பாக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. சிஸ்டர் நீங்கள் போட்டுற கமெண்ட்டை இன்ச் பை இன்ச்சாக நான் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. எம்டி நீங்களும் அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலையா? நானும் எதிர்பார்க்கல. சிஸ்டர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் சிஸ்டரை கேட்டதாக சொல்லுங்கள். சிஸ்டர் நீங்கள் டெய்லி அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசியிருந்தீங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் லைஃப் இப்படி தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கான சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க மறந்துடாதீங்க. இப்போ சிஸ்டர் எதுக்கு உங்கள் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ஓட்டுறாங்க? ஏன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏன் சிஸ்டர் உண்மையிலேயே நான் அந்த எபிசோடை என்ஜாய் பண்ணி தான் நான் இது பண்ணேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு சில எபிசோட் பார்க்கும்போது அது ஃப்ளோவாக வந்துடுது. ராஜேஷ் நீங்கள் பண்ண கமெண்ட் எனக்கு புரியலை. அடுத்த டைம் நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். சிஸ்டர் உங்கள் கமெண்ட்டையும் நான் படிக்கணும்னு ஆசை, பட்டு என்னால் முடியல. அடுத்த டைம் நான் உங்களுக்கு குரல் சரியானதுக்கப்புறம் நான் எல்லாரோட கமெண்ட்டும் நான் நல்லா படிக்கிறேன். பிரியா சிஸ்டர் இந்த ட்ராமாவுக்கு கவிதை இல்லை. ஏன்னா எனக்கு அந்த இம்பேக்ட் இந்த இதில் யாருமே எனக்கு கொடுக்கல. அதான் உண்மை. லாஸ்ட் நிமிஷம் என்னாச்சுன்னா ஹீரோயினை கடத்திட்டு போனால் யார் அப்படின்னு நமக்கு காட்டினாங்க. அது வேற யாருமே கிடையாது. அந்த குயிங்கிற போன வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து குத்தி செத்தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உயிரோட இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி போகிறான். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி போயிட்டு இருக்கும்போது அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி போய் பார்த்தா உன்னை நான் குயி கூட தானே போக சொன்னேன். தேவையில்லாமல் என் ஒய்ஃப் எதுக்கு நீங்கள் இழுத்துருந்து வச்சுருக்க? ஐயோ வாழி ஒய்ஃபு ஒன்று நான் வேணும்னு அழைச்சிட்டு வரல. ஒரு இடத்துல ஏதோ அடிமை பொண்ணு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பிளக்கா பசங்க தான் அவங்க வந்துட்டு கடத்திட்டு வந்து விற்றுருக்காங்க. என்னன்னு இவங்கிட்ட கேட்டுக்க. மற்றபடி உன் ஒய்ஃபும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டப்பா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆமாம் இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. எனக்கு கொடுமைலாம் படத்தில் சொல்லப்போனால் இந்த 2 பேர்த்திட்ட இருந்து என்னை காப்பாற்றினதே இவர் தான். இவர் எனக்கு டோனர் ஆகிட்டாரு அப்படின்னோடனே எதே டோனரா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, வா நம்ம போவோம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் கையை பிடிச்சி இருக்கிறப்ப அவன் ஒரு பக்கம் என் டோரியை நீ எங்கடா எடுத்துகிட்டு போகிற? அட பாவி நான் அவனை புருஷனா நான் தானே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவன் வந்துட்டு ஹீரோயின் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. ஹீரோவுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸை தூண்டி விடுது. அவனும் சும்மா இல்லாமல் டோரி உனக்கு எப்போ ஹெல்த் தேவைப்பட்டாலும் எங்களை நீ கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு ஜெய் ஹோட்டு டாட்டா காட்டிச்சிட்டு இருக்காங்க. செம்ம கடுப்பில் வந்துட்டு வந்தோடனே ஹீரோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பேசவே இல்லை. எதுக்கு இப்போ நீ பேசாமல் இருக்க? ஏன் பேசாமல் இருக்க? ஓ அந்த பையன் என் கூட க்ளோஸாக பேசுனது புரிஞ்சுக்கப்பா. அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி வர முடியுமா? எங்கே நான் போய் யார்கிட்ட பேசினாலும் நான் உன்னை மட்டும் தான் மிஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ மனசு கொஞ்சம் ஆறுதல் அடிக்குது. அப்புறம் 2 பேரும் வழக்கம் போல் பொசுக்கு கிஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. இப்போ எடிட்ரு இந்த கிஸ்ஸின்லாம் அதிகமாக வந்து கட் பண்ணி விட்டுரு. சென்சார் போர்டில் சொல்லி கட் பண்ணிடணும். இதுக்குன்னே தனி சென்சார் போர்டு வைக்கணும் போல. காலையில் ஹீரோட அப்பாவை தான் ஹீரோவை கூப்பிட்டு வந்திருக்காரு. நீயும் உன் ஒய்ஃபும் சேர்ந்து என்னை ஏமாத்த நினைக்கிறீங்களா? இல்லை அவன் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஏமாத்த நினைச்சிங்களா? எனக்கு புரியலப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவள் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 விதிமுறை வச்சா. என்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு பதக்கம் ஒன்று வாங்கிட்டு போனான். அதுக்கு பதிலாக அவன் என்ன கொடுத்தான்னா அவனோட அண்ணன் மூத்த அண்ணன் இருக்கால அவன் ஒரு சில இராணுவத்தை கட்டுப்படுத்தி அந்த இராணுவத்துக்காக ஒரு கேடைய மாதிரி ஒன்று வச்சிருந்தான். அதாவது ஒரு தகடு மாதிரி வச்சிருந்தான். அதை கொடுத்துதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதே மாதிரி நாங்கள் உண்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு அந்த பர்மிஷனே அவள் அப்படிதான் வாங்கலாம். ஆனால் அவள் கொடுத்தது போலியானது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதை நான் எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறது எடுக்கிற முடிவுல தான் இருக்கு அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரேடியா சொல்லிடுறான், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த விஷயத்த நானே இறங்கி கண்டுபிடிக்கிறேன். மறுபடியும் அவங்க குடும்பத்துல இருந்து நமக்கு எதிராக யாராவது கிளர்ச்சி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் பாக்குறேன். இல்ல என்னோட ஒய்ஃபை இந்த மாதிரி நமக்கு சதி பண்றாளா அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். உண்மையான பதக்கம் யார் கையிலயோ இருக்கிற மாதிரி இருக்கு.
அது யாரு அப்படின்னு நமக்கு காட்டினா அந்த புதுசா வந்துச்சுல குயிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்போ ஒரு ட்விஸ்ட உடைக்கவும் பாருங்க. இந்த இதை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன காத்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வராமலே போயிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குது பாருங்க. இந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட மூத்த அண்ணனோட லவ்வர் தான். என்னக்காக நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த உண்மையான இதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போயிருந்தீங்க. இப்போ நீங்களே இல்லாம போயிட்டீங்க. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்காக வாங்கிட்டு அவங்க இன்னமும் நல்லவங்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. என்னோட ஒட்டு மொத்த சதியுமே உங்களுக்காக தான். நீங்க செய்ய நினைச்சத கண்டிப்பா கண்டிப்பா நான் செஞ்சு முடிப்பேன். அதுவும் நம்ம காதல் மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவ அங்க சபதம் எடுத்துட்டு இருக்கா. இந்த ட்விஸ்ட நீங்க எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. போயிட்டு ஹீரோயின்ட்ட ஏதாவது போட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அவ அந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த குய் பொண்ணு அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட கடைசி அண்ணனை காட்டினா அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வைக்க பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல வந்துட்டு யாரோ அவனை கடத்துற மாதிரி இருக்கு. காலையில ஹீரோயின் இருக்கும் பொழுது அவனோட பணிப்பெண் வந்து நம்ம குட்டி இளவரசரை காணுமா, அவரை தான் தேடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டு அவங்க இப்ப இருக்கிற அண்ணா மூத்த அண்ணனை பார்த்து என்னாச்சு அவனுக்கு, என்னாச்சு, யாரு என்ன பண்ணா, எனக்கு தெரிஞ்சு உன் புருஷன் தான் கடத்திருக்கணும். என்னது என்னோட புருஷனா? ஆமா, அவரு மேலாம் அப்படி போய் போடாத, அவரு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பண்ணியிருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க மறுபடியும் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அங்கிருந்து வந்த ஹீரோ வந்துட்டு வந்து கைது பண்ண வந்திருக்கான். அவன் கட்டுப்பாட்டு ஹீரோட கழுத்தை பிடிக்கிறப்ப, இங்க பாரு, என்னோட தம்பியை நீ தானே கடத்தின. இல்ல நான் வந்துட்டு உங்க மேல சந்தேகப்பட்டு உங்களை விசாரிக்கலான்னு வந்தா என் கழுத்தையே பிடிக்கிறியா? இங்க இருக்கிற காவலை தாண்டி நீயும் வெளியில போக முடியாது, உன்னோட தம்பியும் உள்ள வர முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோயின் கதறா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என் குடும்பத்தை நீ பாதுகாப்புன்னு தானே சொல்லியிருந்த. இப்போதைக்கு நம்ம குடும்ப விஷயம் வேற, அரசாங்க விஷயம் வேற, அதுல நீ தலையிட மாட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே எங்க இவர் நடக்கக்கூடாதுன்னு நடக்கிற விஷயங்கள்லாம் நடந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பயத்துல இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு கரெக்டா நம்ம குய் போன வந்துட்டு நம்ம ஹீரோனை நல்லா குழப்பி விடுறாங்க. என்ன மாதிரி குழப்பி விடுறாங்கன்னா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் பக்கம் நிப்பியா இல்ல உங்க அண்ணன் பக்கம் நிப்பியா அப்படின்னு கேட்குறப்ப அவனே கொஞ்ச நேரம் குழம்பி போயிடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த குடும்பம் அப்படி கண்டிப்பா பண்ணியிருக்கோம், நமக்கு எதிராகவே ஏதாவது சதி பண்ணியிருக்கோம், அவங்கள தூக்கில் போடாம விட்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த குயி பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இது குயோன்னு கத்திக்கிட்டு இருக்குது. அவங்க அண்ணன்களோட இருந்த நினைப்புகள் தான் நினைச்சுக்கிட்டு அவ சோகமா போயிட்டு இருக்கா. ஏன்னா இந்த நேரத்தில் எந்த இடத்துல நிக்கிறது அவளுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் பக்கம் நிக்கிறதா இல்ல நம்ம அண்ணங்க பக்கம் நிக்கிறதா அப்படின்ட்டு. இருட்டானோன்னு ஹீரோனோட அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோனோட பணிப்பெண்ணுகிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இதை ஒரு இடத்துல கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா இதை அந்த குய் பொண்ணு குயோன்னு வேவு பார்த்துட்டு இருக்குது. அதை எங்க போய் கொடுத்துச்சுன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து பார்க்க வரப்ப, உனக்கு ஏன் மூச்சு அதிகமா வாங்குது, என்ன கையில இருக்க அப்படின்னு ஹீரோன் கேட்கிறா. அது அந்த பொண்ணு மறைக்க நினைக்கிறப்ப கரெக்டா புரிய அதை பாத்துறா. இது யார் அனுப்புனா, யாருக்காக அனுப்புனா, 8:30 மணிக்கு வந்து யாரையோ பார்க்கணும்னு போட்டிருக்கேன், என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறப்ப, அது உங்க அண்ணன் தான் உங்க சின்ன அண்ணனுக்கு எழுதுனது. அப்ப சின்ன அண்ணன் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், ஆனா அங்க நீங்க போகக்கூடாது, என் அண்ணனை நான் பார்த்தே ஆகணும், அவங்க கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து தனியா கிளம்புறா. எங்க போறான்னா தன்னோட சின்ன அண்ணன் இப்ப எங்க ஒளிஞ்சிருக்காங்களோ அங்க போய் பார்க்க போறா. அவ போன உடனே கத்தி வச்சு கழுத்துல வச்சு நிப்பாட்டணுன்னே, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு, உன்னை யார் இங்க வர சொன்னது, நீ அப்போ உண்மையிலேயே நீ சதி பண்ணியா, கிளர்ச்சி பண்ணியா? இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணதில்லை. அப்போ எதையும் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தா அப்போதான் உன்னை பிடிச்சாங்க, உன்னை தேர்னாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த நேரத்தில் நீ என்ன மட்டும் நம்பு, வேற யாரையும் நம்பாத, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே உன் ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்ன உடனே இதை என்னட்டி நம்பவே முடியாது அப்படின்னு ஹீரோ அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுல அவள் தெளிவாக இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறா. ஹீரோ வந்தோடனே அவனை கைது பண்ணுங்கிறப்ப ஹீரோயின் வந்துட்டு தயவு செய்து அவனை அப்படி பண்ணாத, அவன் எந்த ஒரு தப்பாவே பண்ணல, அவனை நல்லா ரசாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதை ஹீரோ கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல. அதனால ஹீரோயின் என்ன பண்றானா, அவனோட கழுத்துல கத்தி வச்சோடனே, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்போ நீயும் இதில் சேர்ந்துதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கியா, அப்போ நீயும் தான் இதில் துரோகியா இருந்திருக்கியா அப்படின்னோடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுது. எங்கள் குடும்பத்தை துரோகி குடும்பம்னு சொல்லவே சொல்லாத, நாங்கள் எவ்வளோ ராயலாக இருந்தோம், உன் அண்ணன்
என் அண்ணனை விட்டுடுங்க, அவனை தவிர எல்லாமே உங்களுக்கு ராயலாக தான் இருக்கும், இது யாரோ பண்ண சதிவலை, இதில் நீங்கள் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினையும் சேர்த்து கைது பண்ணிடுறாங்க. அதே நேரம் அவனோட மூத்த அண்ணனையும் அவங்க கைது பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே உடனே பேரரசர் ஆணையும் போட்டுடுறாரு. என்ன ஆணைன்னா, இவங்க எல்லாரையும் தூக்கிலிடுற மாதிரியும் ஆனா ஹீரோயினோட மரண தண்டனை மட்டும் ஹீரோ கையில ஒப்படைச்சிட்ட மாதிரியும். அதுக்குள்ள எப்படா இது பேரரசருக்கு நியூஸ் போச்சு, ஹீரோ இப்பதான் நான் கண்டுபிடிச்சாங்களே அப்படின்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது. அந்த குய்ங்கிற பொண்ணு தான் இவ்வளோ குழப்படியினரையும் பார்த்து வச்சிருக்குது. அதுதான் நேராக போயிட்டு பேரரசட்ட ஆணையே வாங்கிட்டு வந்திருக்குது. இன்னும் நல்லா ஒத்து ஒதுக்கிட்டு இருக்குது பக்கத்துல இருந்து. அப்போ ஹீரோயின் என்ன பண்றான்னா, பேரரசட்ட ஒரு ஆணை வாங்கினால மன்னிப்பான அதை காட்டி இப்போ எங்களை நீங்க மன்னிச்சு விடலாம் அப்படிங்கிறப்ப அந்த வாசிக்க வந்த ஆறு, அதாவது ஓலையை வாசிக்க ஒரு ஆள் எப்பவுமே வருவாங்கல்ல, அந்தான்னு வந்துட்டு நீ பேரரசட்ட அவனை கொடுத்திய துரோகி, அது ரொம்ப போலியானது, இல்லை அது என் அண்ணன் ரூம்ல இருந்தா எடுத்தேன், அது எப்படி போலியா இருக்க முடியும், அப்படி போலியா இருந்தா உண்மையா இருக்கிறது இப்ப எங்க இருக்க முடியும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதனால அது பொடியானதுலங்கிறதால பேரரசர் கொடுத்த இந்த அணையை எப்படியும் செல்லுபடியாவது, இவங்க 3 பேர்த்தையும் கைது பண்ணி ஜெயிலில் போடுங்க, அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 3 பேர்த்தையும் கைது பண்ணி ஜெயிலில் போட போறாங்க. அப்படி போட்டுட்டு இருக்கும் பொழுது ஹீரோனோட சின்ன அண்ணா வந்துட்டு, நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா அவனோட புருஷனை மட்டும் நீ நம்பாத, அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், நான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ அவனை தனியா இழுத்துட்டு போயிட்டு ஏதோ போட்டு அட்டிக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அது மொத்த குட்டையும் குழப்பி விட்டுச்சு அந்த கொய் பொண்ணு. நாள் காலையில ஹீரோவை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு பேரரசர், நீ கண்டிப்பா உன்னோட இளவரசன் பதவிக்காக நீ மாறுவ, ஒரு இளவரசனா மாறிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவன் ஒய்ஃப் பக்கம் இருக்க போறியா இல்ல யார் பக்கம் இருக்க போற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ஹீரோ ஒரு விஷயம் சொல்றான், அவளை மட்டும் கொல்லாம வச்சிருங்க, ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே இப்போ முழுமையாக நிரூபிக்கப்படலை, அவங்க அண்ணனை வேணா நீங்கள் கொல்லுக்கங்க, ஆனால் அவன் மேலே இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டா நான் ஏன் கையாலேயே கொள்கிறேன், அதுக்கு மட்டும் அனுமதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட 2 அண்ணனுங்களையும் வெட்டி கொள்றாங்க. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் அந்த குய் பொண்ணு வந்துக்கிட்டு நேராக ஜெயிலுக்கு போயிட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்ன நியூஸ்? உன்னோட 2 அண்ணன்களையும் வெட்டு கொனியாச்சு. யாரு பண்ணது அப்படின்னா வேற யாருமே கிடையாது, உன்னோட ஹஸ்பண்ட் தான். உன்னோட ஹஸ்பண்ட் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனை கொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ உங்க 2 அண்ணனையும் கொண்டுட்டீங்க, கண்டிப்பா அவன் உன்னையும் கொல்லுவான், அவனோட மாஸ்டர் பிளானே இதம்மா, இது தெரியாம தான் நீ அவன் உண்மையா லவ் பண்றான்னு நினைச்சு நீ ஏமாந்துட்டு இருக்க. இல்ல நீ சொல்றது உண்மையா இருக்காது, நீ உண்மையா இருக்காது. அப்படியா? நீயும் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாரு, எல்லாமே உன்னை மயக்கி வச்சு ஒவ்வொரு காரியமா சாதிச்சுட்டு வரான். உங்க அண்ணனுங்க கிளர்ச்சி பண்ணாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஆனா கொலையே பண்ணிட்டாங்க. அப்போ நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு ஹீரோயினோட மண்டையும் கழுவிட்டு போது அந்த குய்யே சப்பட்ட மாதிரியே பேரரசர் பர்மிஷன் கொடுத்துறாரு. ஹீரோயினை இப்ப விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன ஒரு காரணத்தோடனா, அவ தான் தப்பு செஞ்சிருக்கா, அவ குடும்பம் தான் தப்பு செஞ்சிருக்கான்னா ஹீரோவே அவன் கையால அவளை போட்டு தந்தோம். அந்த நிபந்தனையோட ஹீரோயின் வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. ஏன்னா நீ நம்ப மாட்டியா? உன்னை எப்படி நான் நம்ப முடியும்? இல்லை நம்ப முடியும். உனக்கு எதுவும் கடைசி ஆசை இருக்கா? என் அண்ணனை இங்கே இழந்துட்டேன், என் வாழ்க்கையை இழந்துட்டேன், நான் உண்மையாக காதலிச்சவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் எனக்கு கடைசி ஆசைங்கிறது என்ன இருக்க போகுது? ஒரு விஷயம் கேட்கட்டுமா? எனக்கு நீ திருமணம் பண்ண மாதிரி ஒரு விஷயம் பண்ணல, அது மறுபடியும் அந்த மாதிரி என்னோட திருமணம் பண்ணுற மாதிரியே வந்துட்டு என்னை நீ சாகடிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல, ஹீரோ வருவான், அவரை கிஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் குத்தி கொலை பண்ணுவான்ட்டு. இந்த சீனை தான் அங்கே தூக்கி வச்சுருந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கும் புரிஞ்சுது, போக போக இன்னும் புரியும். மாதிரியே வரான், அவளை கிஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவளை குத்தி கொலை பண்ணதுக்கப்புறம் அவன் கழுத்துக்கு பின்னாடி ஒரு கத்தி வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த குய் போடுதான். ஆஹா, நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாம் பக்காவாக முடிஞ்சுது, எல்லாம் பக்காவாக முடிஞ்சுது. எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்ப்பா. அந்த ஃபேமிலியை மொத்தத்தையும் அழிச்சிட்டேன். அப்போ நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா? நீ மட்டும் சாதாரணமாலாம் என்ன? அதுவும் என்ன லாக் பண்ணுறதுக்காக நீ ஒரு வலை விரிச்சியே. நான் என்ன வலை விரிச்சேன்? சும்மா நடிக்காதப்பா. நீ என்ன வலை விரிச்சேன்னு நான் தெளிவாக சொல்லட்டுமா? என்னோட ஒய்ஃபையும் அவங்க அண்ணனையும் காப்பாற்ற
நீ ஒரு வலை விரிச்சல, அதாவது 8:30 மணிக்கு அந்த பெரிய அண்ணன் போயிட்டு சின்ன அண்ணனை மீட் பண்ணோம். அந்த இடத்துல நான் போயிட்டு போட்டு கொடுத்தேன். அங்கே நான் லாக்காவும் தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அந்த பனிப்பெண்ணுன்னு ஒருத்தர் இருந்தா பார்த்தியா, அவளை மறந்துட்டீங்க. அவள் கையில் இருந்த லெட்டரை மாற்றினது நான் தான். நீ போட்ட பிளான்லேருந்து என் பிளானுக்கு வர வச்சது நான் தான். அப்படியா? அப்படி இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு. இருந்தாலும் பேரரசரை எதிர்க்க முடியாது. எது? பேரரசரை எதிர்க்க முடியாதா? நான் நினைச்ச மொத்த அரசையும் அழிச்சிட தெரியுமா? நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த முதல் அண்ணனோட அந்த சூழ்ச்சிக்கான அந்த ஒரு தடயம், அது என்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்குது. இதை வச்சு நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் அழிப்பேன். உன்னை, உங்கள் அப்பாவை, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன். ஓ அப்படியா? பாத்தியா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே இறந்து போயிட்டாங்க. என்னோட காதலுக்காக நான் பழி வாங்கிட்டேன். அப்படிங்கிறப்ப எல்லாமே கரெக்டாக கேட்டிங்களாப்பா? எல்லாம் அப்படியே வெளில வாங்க அப்படின்னு ஹீரோ சொன்னார்னே. அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க ஹீரோ. அங்கே இருக்கிற காவலாளிகளாம் திரும்பி ரிவர்ஸ் ஆகுறாங்க. அந்த பேரஸ்ட்டு எப்போவுமே ஆணையை படிப்பாங்கல்ல ஒரு ஆள், அந்த ஆள் அங்கே நின்றுட்டு இப்போ எல்லாத்தையும் கேட்டிங்களா, என்னோட ஒய்ஃப் ஃபேமிலி மேலேயும் அவங்க அண்ணங்க மேலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறப்ப, அப்போது நீ தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்ட்டு அந்த ஆளே ஷாக் ஆகுறாங்க. என்னை இப்போ பிடிச்சா மட்டும் உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? உன் பொண்டாட்டியும் செத்துட்டா, உங்கள் அண்ணனும் செத்துட்டா, என்னோட ஆசை இங்கே நிறைவேறிச்சு. என் காதலனுக்காக நான் பழி வாங்கிட்டேன். அப்படியா? ஏமா கொஞ்சம் நீ எழுந்திரி அப்படிங்கிறான் ஹீரோ. டபுக்கு எந்திரிப்பா பாருங்க ஹீரோயினு. என்ன, நான் அந்த ரத்தம், அந்த குத்துவல்ல அந்த ரத்தத்தை நான் பார்த்தேன். இது ஏதோ பொய் பொய் பொய். ஆமாம், பொய்யெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை நான் கிஸ் பண்ணுற சாக்கில் கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துப்போ அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அப்போது உண்மையிலே அவளை பொத்திட்டியா? அப்போ செத்துடும்ல. நான் லைட்டாக தான் அவளை கீறி விட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் உனக்கு வைக்கிட்டுப்பா அப்படின்ட்டு ஹீரோனோட 2 அண்ணன் உயிரோட வராங்க. இது எப்படி சாத்தியமே இல்லை. நீ எனக்கு ஒரு வலை விரிச்சா ஓகே, நான் உனக்கு ஒரு வலை விரிச்சா ஓகே. அதில் நீ சிக்காதப்பே நான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன். நீ எப்படியும் இவங்க எல்லாருமே அழிஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உன்னோட சுயரூபத்தை நீ நினைக்க கொண்டு வருவன்ட்டு. அதனால தான் ஜெயிலில் தூக்கி போடும்போதே இந்த சின்னனை, அதாவது என் சின்ன மச்சவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நடக்க வேண்டிய பிளானை நான் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்கள போலியா போட்டு தள்ளியாச்சு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த என் பொண்டாட்டியும் நம்பினாதான் நீயும் இதை நம்புவ, நீயும் உன்னை வெளியே கொண்டு வருவ, நீ என் வலையில மாட்டுவேன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கும் விஷயம் தெரியாமல் உன்னையும் லாக் பண்ண வச்சேன். இது எப்படி இருக்குது என் கதை, என் வலை? எனக்கு அப்போ தான் புரியுது, வேணும்னே 3 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. என்னை பைத்தியக்காரியாக்கிட்டல உன்னை பைத்தியக்காரியாகனா தான் இந்த கொலைகாரியை கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சுது. அதனால தான் பைத்தியக்காரியாக்கிட்டேன். என் மேலே கோவமா என்ன வேற குத்திட்ட தெரியுமா? குத்துனன்னா டீப்பாக குத்துனா உன்னை பிரிஞ்சலாம் என்னால் இருக்க முடியுமா? ஆமாம், அதுக்கப்புறம் இவளை என்ன பண்ணுறது? ஜெயிலில் தூக்கி போட வேண்டியதான் அப்படின்னு ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்கா. இன்னமும் ஹீரோட அம்மா திருந்தாமல் பாசத்தோடு போயிட்டு உன் மேலே எந்த ஒரு தப்புமே இருக்காது, யாரோ உனக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க, அவங்க யாருன்னு சொல்ல, அவங்கள கிண்டி கிளங்கி எடுத்தவ அப்படிங்கிறாங்க. அட ஏமா, இதுவே பைத்தியம், இதை விட இது பைத்தியமாக இருக்கு போல. ஆமா, நான் உண்மையை சொல்கிறேன், என் பக்கத்தில் வாங்கன்னு அதுவும் லூசுத்தனமாக அங்கேருந்து ஜெயிலை ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டு உள்ளே போகுது. அவன் என்ன பண்ணுறான்னா, கழுத்தில் கரெக்டாக ஹேர் பின்னை வச்சு லாக் பண்ணி வெளியில் வரா. இப்போ நீ என்னை வெளியில் விடலை, உங்கள் அம்மாவை குத்தி கொன்னுடுவேன். இல்லை, என் பொண்ணு இப்படி பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்ம புலங்கிட்டு இருக்குது. இரானி எவ்வளோ சொல்கிறா, இப்போ என்ன நான் சாகணும் அதானே அப்படின்ட்டு தன்னை தானே குத்திக்க போகும்போது நடிக்காத அப்படிங்கிறப்ப அந்த அம்மா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்குது. 3 வருஷமாக நான் என் பொண்ணை தான் நினச்சேன், இவங்க யார் என்ன சொன்னாலும் நான் இன்னமும் உன்னை நம்புகிறேன், நீ என்னோட பொண்ணு தான் அவளும் பார்த்து ஏமாதிரி டச் ஆயிடுறா. என்னதான் அவங்களோட காதலன் செத்துட்டான் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி மாறினாலும் ஒரு விதத்தில் இவனோட பக்கமும் நியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால அவளும் எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு அந்த ஹேர் பின்னை வச்சு தன்னைத்தானே குத்திக்கிட்டாங்க, செத்து போயிடுறா. இன்னமும் அந்த அம்மாவும் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் தனிமையாகவே போயிடுறேன், நான் இங்கே இருந்தால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியாது, அதனால நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வழக்கம் போல் தனியாக தங்க போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நான் இந்த பொம்மை வாங்கிட்டு வருவேன் அந்த பொம்மை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது இல்லாமல்
வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அந்த புது ஃபோனை அடிச்சுப்போம்ல, அது ரெண்டும் அடிச்சுக்கிது ஒரு விஷயத்துக்காக. அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட குட்டியானா வந்துட்டு, அவனோட லவ்வர் தானே அந்த பொண்ணு, உனக்கு ஒரு நான் முத்து தரேன், அதை வச்சுக்கிட்டு அவளை நீ விட்டுடு. சரி, ஆஹா இந்த முத்து அழகா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் பார்த்து தெரியுது அது ஹீரோயின் ஏழை விட்ட ஒரு முத்து. அது கரெக்டாக ஹீரோ வந்தோடனே ஹீரோ கழுத்தில் கத்தி வச்சு, நான் உனக்கு ஏழை விட்ட முத்து எப்படி அந்த பொண்ணு கைக்கு போச்சு, அவ கைக்கு எப்படி போச்சு, அது போகவே கூடாது. ஹீரோ கொலை பண்ணுற நிலைமைக்கு போனோன்னே, டே மச்சான் உண்மையை சொல்லிடு. ஐயோ தங்கச்சி தங்கச்சி ரொம்ப கோவப்படாத, அதை கொஞ்சம் கடை வாங்கியிருக்க அப்படின்னோடனே அதை புது புது செம்ம கடுப்பாயிட்டு, இன்னொன்று திருந்தலையா பட்டேரு தலையே நான் அது இருக்க விடுது. நீங்கள் எல்லாருமே என்ன யோசிப்பீங்க, இது கேமுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஒரு கிளவாடி, தட் மீன்ஸ் அந்த பெரியவர் என்ன கதைன்னா, இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அந்த பெரியவர் கூட கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள் கேமை சுகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கீங்களா, எனக்கு வெகுமதி அதிகமாக தரணும், இல்லை கேமில் நான் வேற ஒரு ட்விஸ்ட்டை வைப்பேன் அப்படிங்கிறப்பயே, ஐயோ வேணாம் நாங்கள் இப்போவே ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படிப்பட்ட ஃபீலை உங்களுக்கு போடுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ்.